டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை வந்து டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தது. சில பேர்ட்ட எல்லாம் ஆர்கியூ பண்றதே நிப்பாட்டிலான்னு இருக்கேன்பா. அதுல முக்கியமான ஆளு இவன்பா. ஏன்னா இவங்கள்ட்ட ஆர்கியூ பண்றதே வேஸ்ட். இவனுங்க ஒண்ணு கருத்தியல் ரீதியா வாங்க பேசுவோம்னா வரமாட்டானுங்க. நீங்க தான் இப்படிங்கிற ஒண்ணு சொல்றா. நீ எல்லாத்துக்கும் நீங்க தான். நீங்க பண்ணீங்கல்ல, எதை பண்ணோம்? நீ பண்ணில. இவன் தான் நீங்க தான்டா எல்லாத்துக்கும். என்னது அதெல்லாம் பேச முடியாது. நீங்க தான்டா. எப்படி சொல்லுங்க? வெறுப்பாவது இல்ல. இந்த மாதிரி எனக்கு ரீசெண்ட் டேஸா என்ன சுத்தி ஒரு 10 பேர் வெறுப்பேத்தினே இருக்கிறானுங்க. கர்நாடகா எழுத்து பேசுறதுக்கு வக்கு இல்ல, தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. கரூர்ல 41 பேரை பலி கொடுத்துட்டு புறமுதுகு காட்டு ஓடி போய் 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்கள்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கு இல்லாத ஒரு டம்மி முதலமைச்சர். திமுக திட்டங்களை போய் சுத்தி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது, முழுக்க ஃபேக் நியூஸ். நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா கதை விட்டு என்னை கைது செய்ய பாக்குறாங்க, என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன மிரட்ட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன். நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா சோஃபா ஆரம்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்குது. நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூட மாதிரி நான் பாக்குறேன். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்ன எங்க பாரு, என்ன பாக்குற, என்ன முறைக்கிற? கரூர்ல 41 பேர் இறந்த பிறகு விஜய் அங்குலும் ஆதவ் அர்ஜுனன் உட்பட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் கிட்டத்தட்ட வந்து டாய்லெட்ல ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா என்ன? இந்த அரசு இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரை கைது செய்வதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. கீழே இருந்து ஒரு திரைப்பட நடிகை பேரை கொஞ்சம் பேர் கத்துறாங்க. இவரு எங்கு தண்ணி வருகிறதோ இல்லையோ அங்கே தண்ணீர் வருவதுதான் முக்கியமா இருக்கிறது. நான் காவிரியை சொன்னேன்னு சொல்றேன். ரைட்டா? இப்ப லீகலா மட்டும் சொல்றேன், எத்திக்ஸ் விட்டுருங்க. லீகலா இது சிக்கல் நீங்க எடுத்தீங்கன்னா, லீகலா சிக்கல் எடுத்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க ஏதோ பேசுறீங்க, இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பேசுறாரு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களே பேசுறாரு, ஏதோ ஒரு பெரும் குற்றம், பாலியல் குற்றத்தை கண்டிச்சு பேசுறாரு மேடையில. இது போன்ற கொடூர குற்றவாளிகளை, கயவர்களை அப்படின்னு சொல்லும் போது கீழே இருந்து தளபதி தளபதி தளபதினு 10 பேர் கத்துறாங்க. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நடு ரோட்டில் தூக்கில் போட வேண்டும் சொல்றாரு. தளபதி தூக்கில் போடணும்னு சொன்னாங்க, அப்படிதானே? உங்க வார்த்தை என் வார்த்தை இணைச்சீங்கன்னா அப்படி இணைக்க முடியாது. அவர் பேசிய வார்த்தைக்கு மட்டும்தான் அவர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும். கீழே இருந்து கத்தியவருடைய வார்த்தையை அவர் பேசிய வார்த்தையோடு சேர்த்தீர்கள் என்று சொன்னால் லீகலா சிக்கலுக்கு உண்டாகும். ரோலிங் அப்போ டேய் சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில்ல வெந்நீர் கேக்குறீங்க? வெறியத்தா என்ன இருமுற? இருமலடா உருமுற. ஏன் உருமுற? எல்லாம் அவங்க குடல உருவத்த பஞ்சடேலக்க பேசுற. நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என் மகனே இதான் அந்த ஒயின் ஷாப் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்களே உங்க ஆளுங்க தான். எப்ப பார்த்தாலும் அவ்வளவு தான் இருக்கிறீங்க. என் மகன் தான் வந்துட்டா போல, அது எல்லாத்துக்கும் சீல் வைக்க போற போல. யாரு அந்த ராவணமாவன் தானே உன் மாமன்? நல்லா டாஸ்மார்க் போடுறா இருக்கோ. என்ன பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு பட்ஜெட்ல? டாஸ்மார்க் e2e.in அப்படிங்கிற வெப்சைட்டை திறந்து பல வெரைட்டியான சரக்கு இந்த வெப்சைட்ல இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா போதும், குச்சி குமாலமா இருக்கலாம். கோ சரியான தற்குறியா இருக்கேக்கா. அவங்க நம்மள ஏமாத்துறாங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நானும் பாத்துக்கிருக்கேன். போற வர இடம்லாம் போய் துப்புறியே, இது வாயா இல்ல காவாயாடா? விஜய் முதலமைச்சர் விஜய் சார் இருக்காரு, அவரோட நண்பியா வந்து திரிஷா மேம் இருக்காங்கப்ப தன்னோட தோழியை பத்தி தப்பா பேசினா நான் அரெஸ்ட் வரையும் பண்ணுவேங்கிற ஆதங்கம் அவருக்கு வருதா? சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் பண்றீங்க, நல்ல விஷயம்.
இதுக்கே உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்ப உங்க கட்சிக்குள்ள பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதுக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. இவ்வளவு கோவம் ஒரு ஆணுக்கு வருது, ஒரு முதலமைச்சருக்கு வருது, அதிகாரத்துல இருக்கிற ஆளுக்கு வருதுன்னா உங்க கட்சிக்குள்ள வீடியோ ப்ரூஃப் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான், உங்க கட்சியில உள்ள பெண்களை உங்க கட்சியில சேர வந்த பெண்களை மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே. அந்த பேர் திரிஷாங்கிற பேர் தான் பயந்துரும் எல்லாரும். என்னது இது, என்னது இதுங்கிறனா வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். அருமை மக்களே, இந்த கண்டன கரகோஷம், இந்த கண்டன ஒலி நிச்சயமாக அந்த எதிர்க்கட்சி தலைவரை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தும் என்பது இந்த மேடைகளே. இப்ப நானு, அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க பிகரு, இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக, உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாமகனே. அருமை மக்களே, இந்த கண்டன கரகோஷம், இந்த கண்டன ஒலி நிச்சயமாக அந்த எதிர்க்கட்சி தலைவரை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தும் என்பது இந்த மேடைகளே. இவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற அந்த டிராவலிங் டயத்திலே ஜன்னல் ஓரமாக இவர்கள் அமர்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சீட்டை போட்டு வையுங்கள். வேண்டுமானால் டிராவல்ஸ் ஓனரிடம் நான் பேசிக் கொள்கிறேன். நீதான் என் இதய ராணி. ஜெகதீஷ், நான் எதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேனோ அதை நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க தான் என் இதயம். நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என் இன்பமே? நாம் காதல் வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறோம் என் இதயமே. என் கண்ணாலா எனக்கு இப்பவே இங்கேயே முதலில் சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2 கண்ணு இருக்கே, கண்ணு அது அவன் பொண்ணு. கர்மானா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இது வரைக்கும் நீ அடிச்சு கொன்ன கொசுவெல்லாம் ஒரு நாளைக்கு டைனோசரா மாதிரி உன் முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் கர்மா. அன்னைக்கு ஓன்டன், இன்னைக்கு ஏன்டன். தெரிக்க எப்படி இருக்கு பிடி மாவள செத்தடின்னு அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் தி வொர்ஸ்ட் இன் தமிழ்நாடு. அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா சி. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? கடவுளுக்கே அடுக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. முன்னாடியா பின்னாடியா? சச்சின், ஜஸ்ட் ஜோக்கிங். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு. சொல்லணும்னு தோணுது சொல்லு. இல்ல அது என்னோட இருக்கட்டும் சார். இல்ல பரவாயில்ல சொல்லுப்பா. தூரத்துல இருந்து பார்த்தா காரா சேவுக்கு கண்ணாடி போட்டா மாதிரியே சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க. என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? இன்ஜினை மாத்தணுங்க. என்ஜின்? இன்ஜின் பைக். இவ்வளவு நேரம் பைக் பத்தியா பேசிட்டு இருந்த? ஆமா. ஏ அட பாவி சண்டாளா! தண்ணி வேணுமாடா? தண்ணி வேணுமா? கொடுத்துட்டு வந்துடுறேன். லாலாக்கு டோல்டப்பிமா மோட முட்டி போடுமா, டெல்லியில போராட்டமா, அட இங்க கொண்டாட்டமா, ரமசாமி கொள்கையில
மண்சோறு திங்கனுமாம் அந்த ஊழல ஒழிக்கையில பிளாக் டிக்கெட் 1000 அமைச்சர் போட்டியில பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராம் காங்கிரஸ் கூட்டணியில இவர் நீட்ட ஒழிப்பாராம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா.